பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சரீர அவயங்களின் தேவன் உருவாக்குகிற நோக்கங்கள் எப்படியா இருந்தது, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு அவயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே வாய் என்கின்ற டாபிக், ஸ்பீக்கர், நம்முடைய சரீரத்தின் ஸ்பீக்கராக, பேசுகிற கருவியாக நம்மளுடைய வாயை தேவன் உருவாக்கினார். இது உருவாக்கும் நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனை துதிப்பதற்கும் தேவனோடு கூட பேசுவதற்கும் தேவனோடு கூட உறவாடுவதற்காக கர்த்தர் நமக்கு இந்த வாயை உருவாக்கினார். ஆனா இந்த காரியத்தை தவிர மற்ற காரியங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அழகா செய்யறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நாவு எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பதாக இருக்கிறதா? ஆண்டவரோடு கூட பேசுகிறதா இருக்கிறதா உங்களுடைய வாய்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷன் நீதிமானா இருந்தானா, கர்த்தருக்குள் இருந்தானா, அவனுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக ஜீவ ஊற்றாக இருக்குமா. அதுல இருந்து வருகிறது ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஒரு சாக கிடக்குறானா கூட அவங்க போய் பேசுறப்ப அந்த வார்த்தைகள் அவனை உயிரோடு எழுப்பும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் இந்த வாயினால். இந்த கருவி என்ன செய்யணும்னா, நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இந்த வாயினாலதான் நிறைய பேர் சாபங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வருகிற வழியாக இருக்கிறது இல்லையா? அப்ப பாக்குறப்போ இந்த வாயிலிருந்து என்னன்னா, சில பேருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அக்கறையாக இருக்கும். அது அநேகரை பட்சிக்கிறதா இருக்கிறது, அநேகரை மனமடிவாக்குகிறது, அநேகரை அழிக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது, அநேகரை காயப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறது, அநேகரை நோகடிக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது, சிலரை மரணத்துக்கு ஏதுவாக தள்ளக்கூடிய வார்த்தைகளாக கூட சில பேருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ இந்த வாயிலிருந்து வருகிற மேட்டுமையான பேச்சு, அகந்தையான பேச்சு, இப்படிப்பட்ட பேச்சுகள் மூலமாக உங்க வாழ்க்கையில சாபங்கள் வரும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாயினால என்ன சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம் நாவின் அதிகாரத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏன் உங்க வாழ்க்கையில சாபம் தெரியுமா? உங்க வாயினாலதான் சாபம். நிறைய பேருடைய சாபம் வர்றதுக்கான வழி என்னன்னா, அவங்க வாய் தான். நிறைய பேரை காயப்படுத்தி அவங்க விடுற சாபம் உங்க தலையில வந்து ஏறுறது. சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பாரு நெகட்டிவா பேசுவாங்க. நான் உருப்பட இல்லைன்னா பரவாயில்ல, நான் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன் சொல்ற? நீங்க சொல்றதுனால அது அப்படிதான் நடக்குது. அப்ப சாபம் எப்படி வருது? உங்க வாயினால வருது. நான் எப்பொழுதுமே என்னை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட நான் சொல்லுகிற வார்த்தை, எப்பொழுதுமே நீங்க நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. பாசிட்டிவா பேசுறவங்க பக்கத்துல நீங்க இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு போயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் குறைஞ்சிடும், உங்களுக்குள்ள இருக்கிற பலன் குறைஞ்சிடும். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய நாவில இருந்து வருகிற வார்த்தைகள் எப்படியா இருக்கணும்? ஆசீர்வாதமான வார்த்தைகளா இருக்கணும், பலனடையக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும், விசுவாச வார்த்தைகளா இருக்கணும். முடியும், என்னால் ஆகும், நான் இதை ஜெயிப்பேன், இதை மேற்கொள்ளுவேன், இது என்னால கூடும், நிச்சயம் இந்த காரியத்துல நான் ஜெயம் எடுப்பேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேச 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 நிச்சயமா உங்க வாயில இருந்து அந்த வார்த்தைகள் வெளியில வந்து விழும் பொழுது உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற கிரியைகளுக்கு அந்த வார்த்தை கேட்கும். உடனே அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடிடுவான். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்போ? வாயினால நீ அறிக்கை செய்யணும். நீங்க என்னால முடியும், கர்த்தர் எனக்கு நிச்சயமாக ஜெயம் கொடுப்பார், நான் கர்த்தரை நம்புகிற பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன், நான் மேலாவேன்.
நான் தலையாக என்னை கர்த்தர் மாற்றுவார், என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? விசுவாச வார்த்தைகளை உங்க வாயில அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய, நீங்க வேணா பாருங்க, உங்க வாயில இருந்து நீங்க அப்படி செய்ய செய்ய, அப்படியான வார்த்தைகளை பேச பேச உங்க வாழ்க்கையில சாபங்கள் எல்லாம் நீங்கி ஆசீர்வாதம் வருகிறதை நீங்களே உங்கள் கண்கள் காண நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாயின் வார்த்தைகளை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும். பிரசங்கில அழகா சொல்லுது, தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது உன் நடைகளை காத்துக்கொள். நான் மனம் பதறி பேசிட்டேன்னு சொல்லாத. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல வந்து கண்ணா பின்னான்னு பேசுறது. ஆண்டவரே, என்னுடைய புருஷனுடைய காலை உடையும் சுவாமி, என் புருஷனுடைய கை காலை உடைச்சு போடுங்க, எனக்கு விரோதமா கிரியை செய்றவனை அழிச்சிருங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன உங்களுக்கு அடியால? அவர் அடிதடிக்கு போறவரா? அப்படி இல்லை. ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது என்ன செய்யக்கூடாது? அனாவசியமான வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. நான் ஆண்டவரே, நான் இதை செய்யறேன் ஆண்டவரே, அதை சரி. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்துக்கு வரப்போ அவங்களுடைய தலையில பாக்குறப்ப ஆண்டவர் சொல்வார், இவங்க பொருத்தனம் பண்ணாங்க, அப்புறமே அது செய்யல. ஏன் மனம் பதறி ஆண்டவர்கிட்ட சொல்றது? ஆண்டவரே, நான் இதை செஞ்சிடறேன், அதை செஞ்சிடறேன், எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஆனா ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே உங்களுக்கு சாபமாக வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாய் மீறாத படிக்கு நீ என்ன பண்ணு? உன் வாய்க்கு காவல் வை. அப்ப அதிகாலையில எழுந்த உடனே, நீங்க காலையில எழுந்த உடனே ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த நாளை காண செய்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு காவல் வைங்க சுவாமி, காவல் வைங்க. உனக்கு பிரியமில்லாத காரியம் நான் பேசக்கூடாது, நெகட்டிவான காரியம் நான் பேசக்கூடாது, சாபமான வார்த்தைகள் என் வாயில பேசக்கூடாது, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் என் வாயில வரக்கூடாது. அப்படி நீங்க கேளுங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த நாவை, உங்க வாயை என்ன பண்ணுவாரு? பாதுகாத்துக் கொள்ளுவார். இன்னைக்கு அநேகருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சுய ஆதாயத்திற்காக ஏதாவது ஒண்ணு சொல்றது. இது கடைசி காலம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இது கடைசி காலத்துல இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்களை வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் இப்ப உருவாக்கிட்டாங்க. தெளிந்த ஞானம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஏமாந்து போறாங்கன்னா, நிறைய பேர் ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க. எல்லாரும் கர்த்தர் அழைத்த ஊழியக்காரர்களா என்றா இல்ல. இன்னைக்கு பல பேர் சுய ஆதாயத்திற்காக, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வருகிற அநேக ஊழியர்கள் உண்டு. அதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? உங்களுக்கு தேவையான ஞானத்தோடு கூட அது உண்மையான ஊழியரா, அந்த ஊழியருக்குள் யார் இருக்கா, அவர்களுடைய நடக்கைக்குள் யார் இருக்கா, கர்த்தர் உருவாக்கின ஊழியரா என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இக்காலத்திலே ஊழியர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தீத்துள்ள சொல்லுது, இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் அநேகர் உண்டு. தேவ பிள்ளையை எச்சரிப்புங்க. இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. இன்னைக்கு அநேக வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வந்துருச்சுன்னா, ஓ இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, இந்த ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நல்லது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடைகள் என்ன என்று எந்த ஒரு ஊழியர் உங்களை சுற்றி காமித்து உங்களுடைய தவறுகளை, உங்களுடைய குற்றங்களை உணர்த்துகிறாரோ, கடிந்து கொள்ளுகிறாரோ, உங்களை மனமாற செய்கிறாரோ, மனம் திரும்புகிற வார்த்தைகளை உங்களுக்கு உபதேசிக்கிறாரோ, அவர்களை உண்மையான ஊழியர்கள். நீங்க கொடுக்கிற காணிக்க தசம பாகத்திற்காக இல்ல, நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி பேசுகிற ஊழியர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள். இன்று முதல் சாபங்கள் வரக்கூடிய வழியில ஒன்று உங்களுடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தைகள். அப்ப இதுவரையும் நீங்க நெகட்டிவா பேசிட்டு இருந்தீங்கன்னா, சாபம் வேற யாரும் உங்களுக்கு வைக்க தேவையில்லை, உங்களுக்கு நீங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். அப்ப நீங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஞானமாய் பேச வேண்டும், ஜீவ ஊற்றாய் இருக்க வேண்டும், நன்மையானவைகளை பேச வேண்டும், பிரயோஜனமானவைகளை பேச வேண்டும், ஆறுதலான வார்த்தைகளை பேச வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வர வர நீங்களும் செழிப்பீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் என்ன ஆவாங்க? செழிப்பாய் இருப்பார்கள். அப்போ ஆவியானவர் நமக்கு இந்த வாயை கொடுத்தது நோக்கம் என்ன? அவரோடு உறவாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும், இல்லையா? இதற்குதான் என்ன செய்கிறாரு? நமக்கு இந்த வாயை உருவாக்கி இருக்கிறார். இதை தவிர தேவையில்லாத காரியத்திற்கு நீங்க வாயை உபயோகித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி
இப்படி இருந்தீங்கன்னா சாபம் உங்களுக்கு நீங்களே வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். எனவே இந்த நாளிலே ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே உதவியுடனே, ஆண்டவரே, இதுவரையும் என் நாவில் இருந்து நான் தகாத வார்த்தைகள் பேசி இருப்பேன், ஆனால் இல்லையா, என்னை மன்னியுங்க. இனிமே என்னுடைய வாய்க்கு காவல் வையுங்க. உமக்கு பிரியமானவைகளை பேசுகிற வாயா என்னுடைய வாயை நீர் மாற்றுவீராக என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதற்குண்டான கிருபைகளை அளிப்பார். செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். God bless you.